இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னா, ரேஷன் அரிசியில் ரெடிமேட் இட்லி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேஷன் அரிசி வந்து 4 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேங்க. 1.5 டம்ளர் பச்சரிசி ரேஷன் அரிசி தான் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு, அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்து 2 வெந்தயம் எடுத்து 2ஐயும் போட்டு ஊற வச்சுட்டு 5 மணி நேரம் வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்ச முன்னாடி இப்படி நல்லா பாய் போட்டு வெயிலில் காய வச்சு போய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சு தான் எடுத்து வைக்கணும். இப்படி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு எப்போ தேவையோ காலையில் செய்யணுன்னா நைட்டே தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிடணும். நைட்டுக்கு செய்யணுன்னா காலையில் தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த பக்குவத்துக்கு வச்சுட்டா அந்த மாதிரி மாவு பொசுன்னு வரும்போது நாங்கள் வந்து எப்போவுமே இட்லி வந்து துணி போட்டு தாங்க செய்வோங்க. இட்லி ஊற்றுவோங்க. இந்த மாதிரி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான இட்லி ரெடி. பாருங்கள், நல்லா நாங்கள் கூட எப்படி வருதோன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள். சூப்பராக துணியில் ஒட்டாமல் எடுத்து போட்டோடனே சல்லுன்னு வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான இட்லி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடிமேட் இட்லி ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவசரம்னா இந்த மாதிரி ரெடிமேட் இட்லி போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. பஞ்சு மாதிரி இட்லி டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பஞ்சு குழம்பு, இட்லி, மட்டன் குழம்பு.